இன்றைக்கி முழுக்க கண்டினியூவாக வந்து 100% வந்து பியூரிஃபைடு பிளட்டாக கொடுக்குற பயிற்சி தான் ரெண்டாவது பயிற்சி. அந்த சைடில் இருக்கிறது வந்து நார்மல் லங்ஸு. ப்ரீத்தை நல்லா இன்ஹேல் பண்ணும்பொழுது அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ரெட் கலராக காமிச்சிருக்க பாருங்க. இப்படி தான் நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிறது பிளட்டு ஃப்ளோ. இங்கே பிளட்டு ஃப்ளோ நல்லா லங்ஸுக்கு போகும்பொழுது இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், டீப் பிரெத்தில் அங்கே வந்து வெறும் மேல் மூச்சு மட்டும் இழுக்கும் பொழுது நம்ம உடம்புல வந்து பிளட்டு ஃப்ளோ எப்படி இருக்குது, ஆழ்ந்து மூச்சு இழுத்து விடும்போது எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு தான் இந்த ரெண்டாவது பயிற்சி. ரெண்டாவது பயிற்சியில் நம்ம என்ன பண்ணுறோம், கை அப்படி சைடில் வச்சுக்கிறோம், மூச்சை இழுத்துக்கிட்டே என்ன பண்ணணும், ரெண்டு கையை மூச்சை நல்லா இழுத்து வச்சுக்கணும். இப்போது ப்ரீத் இன் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப வேகமாக பண்ணக்கூடாது, இந்த ரத்தத்தில் வரணும். மூச்சை நல்லா இழுத்து வைங்க. ஸ்டார்ட். ப்ரீத் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன். இந்த ரத்தத்தில் தான் வரணும். எல்லாமே 5 டைம்ஸ் கன்ஃபியூஷன் இல்லாமல் சொன்ன 5 டைம்ஸ் வேகமாக வந்து பண்ணக்கூடாது. சரிங்களா? ரைட். இப்போ இந்த ப்ரீத் இன் பண்ணோம் இல்லையா, இதுதான் ரொம்ப 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 முக்கியம் நம்ம உடம்புல. பிராணசக்தி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம உள்ளே எதை இழுத்தோம்? இப்போ நம்ம ஆக்சிஜன். எவ்வளோ ஆக்சிஜன்? 17. ஓகே 17. குட். வேறு ஆக்சிஜன் மட்டும் தான் இழுத்தோமா உள்ள? கார்பன் டை ஆக்சைடு. குட். அப்புறம் நைட்ரஜன். அப்புறம் குட். எதை உள்ளே இழுத்தோன்னு பாருங்கள், மேலே படிங்க. நைட்ரஜன் எவ்வளோ இழுக்கிறோம்? 78.5%. ஆக்சிஜன் எவ்வளவு? 21%. மந்த வாயுக்கள் எவ்வளோ? 0.46. கார்பன் டை ஆக்சைடு 0.04. மூச்சு உள்ளே இழுக்கும்போது வருது இது. இப்போ வெளியில் விடும்போது பாருங்கள், நைட்ரஜன் என்ன ஆகுது? உள்ளே போன நைட்ரஜன் உள்ளே போன ஆக்சிஜன் எவ்வளோ வெளில வருது? உள்ளே போனது 21, வெளில வரும்போது 16.96. மந்த வாயுக்கள் உள்ளே போனது அப்படியே வெளில வந்துருச்சு. உள்ளே போன கார்பன் டை ஆக்சைடு 0.04, வெளில வரும்போது 4.06. ஆக்சிஜனை குறைச்சி எது வெளில எடுத்துன்னு வருது? கார்பன் டை ஆக்சைடு இவ்வளோ வெளில வந்தால் என்ன அர்த்தம்? உடம்புக்குள்ளே இருக்கிற நச்சுக்கள்லாம் கழிவுகள்லாம் என்ன பண்ணுது? வெளியில் எடுத்துக்கிட்டு வருகிறது. அப்படி உடம்புக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே வந்து இப்படி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு என்ன பிரச்சனை வராது. உங்கள் டாக்டர் சொல்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு உடம்புல ஒரு ஸ்கின்ல ப்ராப்ளம்னா கூட பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்க. பிளட் டெஸ்ட் தானே பண்ணுவாங்க. ஒரு சளியில் ஒரு பிரச்சனைனா பிளட் டெஸ்ட்டு. எல்லாத்துக்கும் அடிப்படை எது? உங்கள் பிளட்டில் இன்ஃபெக்ஷன் சார். பிளட்டில் வந்து சில ஆன்டி பாக்டீரியாஸ் இருக்குது சார், அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் தெரியுது உங்களுக்கு சொல்கிறாங்களா. அப்போது அந்த பிளட்டில் வந்து எனி நெகட்டிவ் பாக்டீரியாஸ் இருந்தால் எல்லாத்தையும் என்ன பண்ணும் அந்த பயிற்சி? வெளியில் தள்ளிடும். அது மட்டும் அல்ல, என்ன பண்ணுது? அது நுரையீரலை சுத்தப்படுத்துகிறது. நுரையீரலுடைய முழு கொள்ளளவை வந்து எடுக்கிறது, அதிகப்படுத்துது. நல்ல நம்ம வந்து டெப்த்தாக வந்து ப்ரீத் எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இருதயத்துக்கு தேவையான 100% சுத்தமான ரத்தத்தை கொடுக்கும். அதான் ரொம்ப தேவை. ஞாபகம் வச்சு ஹார்ட் பீட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளாக நமக்கு பிரச்சனை வரதுக்கு காரணம் இதுதான். சிம்பிளாக ஒரு கணக்கு சொல்லிடுறேன். நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோன்னு வச்சுங்களேன், மன அழுத்தத்தில், ஹார்ட் பீட் என்ன ஆகுது? இப்போது அதிகமாகுதா? 72லேருந்து எவ்வளோ போகுது? 100 வச்சுக்கலாமா? 100 வச்சுக்கலாம். ஹார்ட் பீட்டு 100க்கு போகுது. இப்போ ஹார்ட் பீட்டு 100க்கு போச்சுன்னா இங்கே இருக்கிற பிளட் செல்ஸு லங்ஸுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கும், இங்கேருந்து இங்கே மெசேஜ் கொடுக்கும். இதெல்லாம் உள்ளுக்குள்ள நடக்குது. என்ன சொல்லும் தெரியுமா? இது நீ சீக்கிரம் ரத்தத்தை கொடு, அப்போ தான் நான் வந்து ரத்தத்தை வந்து பாடி முழுக்க இங்கேருந்து வந்து ஆர்டரி மூலியமாக அனுப்ப முடியும். இங்கேருந்து இங்கே மெசேஜ் வரும். இது என்ன சொல்லும், நான் வந்து உனக்கு ரத்தத்தை கொடுக்க வேண்டிய நேரம் எவ்வளோ நேரத்துக்கு கொடுக்கணும்? 0.8 வினாடிக்கு ஒரு தடவை கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு 0.8 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை கொடுக்கும். இது அப்போ தான் 72 பீட்டு கரெக்டாக இருக்கும். இது என்ன சொல்லும்? கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற ரூல் என்னது? 0.8 வினாடிக்கு ஒரு தடவை தானே உனக்கு ரத்தத்தை கொடுக்கணும், அதை தான் நான் கொடுப்பேன்னு சொல்லுது. இப்போ இது சொல்லும், நீ கொடுத்தா நான் திறக்கிறேன், நீ கொடுக்கலன்னா
நான் மூடிட்டு கடையை மூடிட்டு போயின்னே இருக்கிறேன்னு சொல்லணும். இது ஐயா ஒன்றும் இல்லை, நான் இங்கே சொல்கிறேன் நான். இது என்ன சொல்லும், நான் மூடிட்டு போயிடுறேன்னு சொல்லும். இது இங்கேருந்து நான் என்ன பண்ணுறது, இவன் உணர்ச்சி வசப்பட்டால் நான் என்ன பண்ணுறது, இது சொல்லும். இது என்ன பண்ணும் உடனே, இப்போ இதுக்கு ரத்தத்தை என்ன பண்ணணும், இது கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இது பயந்துக்கிட்டு இவனா இது கடவுள் படைச்சிட்டான்ல, இவனை என்ன பண்ணணும், உயிர் வாழணும்ல. அதனால் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, 0.8 செகண்டில் கொடுக்க வேண்டிய ரத்தத்தை 0.7 செகண்டில் கொடுத்துரும். ஒரு 0.1 செகண்டை கம்மி பண்ணிடும். இதான் நடக்குது. இது என்ன பண்ணோம், வாங்கிடும். இது வாங்கின உடனே அது வேலை என்னது, இதுக்கு வேலை உடனே பாடி முழுக்க வெயின்ஸ் ஆர்டரி வழியாக தமனி வழியாக உடல் முழுக்க அனுப்பணும், அதை அமுச்சிடும். ஆனால் 0.8 செகண்டில் எந்த பிளட்டு ரிசீவ் பண்ணுதோ அதுதான் 100% சுத்தமான ரத்தம். 0.7 செகண்டில் வர ரத்தம் 80% சுத்தமானது, 20% கண்டாமினேட்டட் பிளட், அசுத்தம். இப்போ அசுத்த ரத்தம் எங்கே வந்துருச்சு, அது என்ன பண்ணுது, இப்போ உள்ளே போயிட்டா. இப்போது உள்ளே போன உடனே நம்ம உடம்பில் இருக்கிற பிளட்டில் மேஜராக கன்சியூம் பண்ணுறது எது அதிகமாக, எது அதிகமாக வாங்கிக்கும், லிவர் தான். 50% லிவர் வாங்கிக்கும். 50% ரத்தம் ஃபஸ்ட்டு, அந்த கண்டாமினேட்டட் பிளட்டு ஃபஸ்ட்டு யாருக்கு போகுது, 35% கிட்னி. இப்போ லிவரும் கிட்னி என்ன ஆகும் நமக்கு, இப்போ பின்னாடி பிரச்சனை வரும். புரியுதுங்களா? இப்போ நமக்கு எப்போவுமே 100% சுத்தமான ரத்தம் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், கைப்பயிற்சியுடைய 2ஆம் நிலையை ஒழுங்காக பண்ணிடணும். ஒழுங்காக பண்ணாலே போகிறோம். இதை ஒழுங்காக பண்ணிட்டாலே போகிறோம். இந்த பயிற்சியை நமக்கு 100% ரத்தம் நமக்கு பியூரிஃபைடு பிளட்டு நமக்கு கிடைக்கும். ரைட். இப்போ 120 பீட்டுக்கு போகுது இவருக்கு இந்த இடத்துல. இப்போ என்ன ஆகும், திருப்பி இதை நீ 0.7 கொடுக்குறது கூட எனக்கு பத்தலை, இன்னும் ரஷ் பண்ணுன்னு சொல்லும். இது என்ன பண்ணும்ப்பா, 0.6 செகண்டில் கொடுக்கும். 0.6 கொடுத்ததுன்னா 60-40, 60% ஒரிஜினல் பியூரிஃபைடு, 40% அசுத்தம் கண்டாமினேட்டட். அப்போவும் அதே இருக்கிறான்னு வச்சுங்களேன். இந்த இடம் யார், இந்த இந்த யார் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறாரோ அவர். இது என்ன பண்ணோம், நீ 0.6 கொடுக்கல, இவருக்கு பத்தலை, எனக்கு இன்னும் கம்மி பண்ணுன்னு இது கேட்டுதுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அது 0.6க்கு கீழே பிளட்டு வராது. ஏன்னா நெகட்டிவில் போய்டும். அப்புறம் எப்படி நெகட்டிவில் போகும், 40% பியூரிஃபைடு பிளட்டு, 60% கண்டாமினேட் போச்சுன்னா என்ன ஆகிடும், நெகட்டிவ் மைனஸில் போயிடுதா, அவ்வளோதான். ஒரு ஆர்கன்ஸே என்ன பண்ணுது, அடிச்சுட்டே வந்துடும். புரியுதுங்களா? அப்போது இந்த உடம்புக்குள்ள சுத்தமான ரத்தத்தை அனுப்புகின்ற பயிற்சி எந்த பயிற்சி, இந்த பயிற்சி. அப்போ நம்ம இதான் பண்ணணும், நம்ம இந்த பயிற்சியை மூச்சு நல்லா இழுத்து வச்சுக்கிட்டு மெதுவாக போகணும், மெதுவாக வரணும். உங்களால் எவ்வளோ இன்னும் மூச்சை விடுறதுக்கு இல்லை அது வரைக்கும் விடுங்க, இன்னும் இழுக்கிறதுக்கு இல்லை அது வரைக்கும் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டாலே இந்த பிரச்சனை நமக்கு சால்வ் ஆகிடும். இதுதான் ஆர்கான் கிளாக். நம்ம உடம்புல ப்ரீத்திங் கிளாக் இதுதான். ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு நம்ம விடுறோம். நம்ம சாதாரணமாக ஹார்ட் பீட்டு 72 தடவை ஒரு நிமிஷத்துக்கு துடிச்சதுன்னா ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு தான் நம்ம விடுவோம். ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு, 1 மணி நேரத்துக்கு 900 மூச்சு, 24 மணி நேரத்துக்கு 21,600 மூச்சு. இப்படி தான் நம்ம உடம்புல இயங்குது. காலையில் 6லேருந்து 6:40 மூலாதாரம். உங்களுக்கு வேரியேஷன்ஸ் வந்தாலும் நோய் வந்துடும். இதில் வேரியேஷன் வரதுனால தான் நமக்கு நோயே வருது. 6:40லேருந்து 1:20 சுவாதிஷ்டானம், 1:20லேருந்து ராத்திரி 8 மணிப்பூரகம். ஒன்றுனா கொடுத்துருக்கோம் பாருங்கள். ராத்திரி 8லேருந்து விடிகாத்தால் 2:40 அநாகதம், 2:40லேருந்து காலையில் 3:43 வரைக்கும், 3:46 வரைக்கும் விசுக்தி, 3:46லேருந்து 4:53 வரைக்கும் ஆக்னா, 4:53லேருந்து அடுத்த நாள் காத்தால் 6 மணி வரைக்கும் துரியம். இதுதான் ரூல். இதில் கொடுத்துருக்கு பாருங்கள் ப்ரீத்திங், எவ்வளோ ப்ரீத்து ஒரு இடத்துலையும். மூலாதாரத்தில்னா 600 மூச்சு, சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் 6000 6000 6000, விசுக்தி ஆக்னா சகசாதாரம் 1000 1000 1000. இதுதான் நம்மளுடைய, இது பிரகாரம் நம்ம ப்ரீத்திங்கை கண்ட்ரோல் பண்ணுற பயிற்சி தான் கைப்பயிற்சியினுடைய முதல் நிலை, 2ஆம் நிலை. இந்த 2 நிலையும் இதுக்கு தான். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்,
6லேருந்து 6:40 வரைக்கும் எங்கே இருக்குது? மூலாதாரத்தில் இருக்குல்ல. அப்போது ப்ரீத்திங் கண்ட்ரோல் இருந்ததுன்னா 6:40 வரைக்கும் மூலாதாரத்தில் இருக்கும். நாம் 15 மூச்சு வேண்டிய இடத்துல 25 மூச்சு 20 மூச்சு வேகமாக பிள்ளைங்களை கலப்பணும், ஆஃபீஸ் போவாங்க, வீட்டில் சமையல் ரூமில் பரப்பரப்பாக இருக்கும்போது மூச்சு ஒரே நேரத்தில் எவ்வளோ வேலை பண்ணுறீங்க? கிச்சனில் பார்க்குறீங்க, பசங்களை ரெடி பண்ணுறீங்க, ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணுறீங்க, நீங்களும் வேலைக்கு போகிற விமனாக இருந்தால் உங்களுக்கும் ரெடி பண்ணுறீங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? ரொம்ப பிஸியாக பேப்பர் படிக்கிறது, ரொம்ப பிஸியாக ஃபோன் பேசுகிறது இல்லையா, ரொம்ப பிஸியாக வேறு எதனா ஒர்க் பண்ணுறது. அப்போ என்ன ஆகுது? அந்த பரபரப்பில் நம்பர் ஆஃப் ப்ரீத் என்ன ஆகும்? உங்களுக்கு அதிகமாகி 6:40 வரைக்கும் மூலாதாரத்தில் இருக்க வேண்டிய அந்த ப்ரீத்து 6:30 மணிக்கே எங்கே வந்துடும்? சுவாதிஷ்டானத்துக்கு வந்துடும். அப்போ வந்துட்டுனா என்ன ஆகிடும்? இப்போ மால் ஃபங்க்ஷன் ஆகிடும் நமக்கு கிளாண்ட்லாம். எப்போ கிளாண்டு மால் ஃபங்க்ஷன் ஆகுதோ அப்போ தான் ஹார்மோனில் வந்து டிஃபிஷியன்சி நமக்கு வருது. ஹார்மோன் குறைஞ்சாலே உங்களுக்கு டிசீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால தான் ஒரு மனுஷன் ஹார்மோனியாக இருக்கணும்னா ஹார்மோன்ஸ் கரெக்டாக சரியான முறையில் சொல்லணும். புரியுதுங்களா? ரைட். அடுத்த பயிற்சி. ரைட். இதுதான் வந்து கைப்பயிற்சியினுடைய. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்? 3ஆம் நிலை, 4ஆம் நிலை, 5ஆம் நிலை, 3 நிலையில் பண்ணுறோமா கைப்பயிற்சி? சுற்றுறோம், கைகளை சுற்றுறோம், கைகளை சமான முதிரையில் வச்சுக்கிட்டு. இந்த 3 நிலையும் சேர்த்து எத்தனை முறை சுற்றுவணுமோ? 3 நிலையும் சேர்த்து 40 முறை. குட். 40 முறை சுற்றுவோம் கைகளை. 5 5 5 5 20 ஆயிடுச்சா? 2 கையும் சேர்த்து 5, பின்னாடி 5, முன்னாடி 5, 30. வலது காலை மட்டும் முன்னாடி வச்சு 5 5 40 சுற்று சுற்றுறோம். புரியுதுங்களா? இந்த 40 சுற்று சுற்றும் பொழுதும் கை எப்படி இருக்கணும்? இதுக்கு பேர் என்ன முத்திரை? சமான முத்திரை, முகுல முத்திரை. இது ஏன் கையை விரித்து செய்யலை சாமிஜி தெரியுமா? கையை விரிச்சே கூட சுற்றி இருக்கலாம்ல. நீங்கள் கையை சும்மா அப்படி ஆட்டி பாருங்கள், உங்களுக்கு விறுவிறுப்பு வரும், மதமதப்பு வரும். அதனால தான் என்ன பண்ணுறது, பாயிண்ட் எடுத்துன்னு போய் குளிக்கிறோம். இதுக்கு பேர் சமான முத்திரை, முகுல முத்திரை, பஞ்ச முத்திரை, சங்கல்ப முத்திரைன்னு கூட சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது சங்கல்பம் நடக்கணும்னா இந்த கையை எப்படி வச்சுட்டு அதையே கவனிச்சிங்கன்னா அந்த சங்கல்பம் நமக்கு நடக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான முத்திரை. இது நிறைய பேர் எப்படி வைக்கிறோன்னா இப்படி வைக்கிறோம். இது தப்பு. நல்லா இந்த 5 விரல சேர்ந்து இருக்கணும். பாருங்க, வச்சுக்கிட்டு இப்படி சமன்படுத்திக்கங்க. சமன்படுத்திட்டு சுற்றுங்க. இந்த முத்திரை வைக்கிறதால என்ன நடக்கணும்னா, நம்ம வர்மம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து படுவர்மம், நம்ம உயிரடங்கல் பார்த்தோம். உயிரடங்களில் கவுளி அடங்கல்ன்றது தான் முதல் அடங்கல். அது ரொம்ப நல்லா வேலை செய்யும். கவுளி அடங்கல் பாருங்கள். கை இப்படி ஆள்காட்டி விரலும் பெரு விரலும் இருக்கா, இந்த 3 விரல் இப்படி பிடிக்கணும். இந்த கீழ் விரல் கட்டை விரலில் பிடிக்கணும். தெரியுதா? இப்படி பிடிச்சோன்னா இதுக்கு பேர் கவுளின்னு பேர், கவுளி அடங்கல்னு பேர். இந்த கவுளி அடங்கல் என்ன பண்ணணும்னா ஃபிட்ஸை தடுக்கும். ஃபிட்ஸ் வராமல் 3 விரலை வச்சு இப்படி பிடிக்கணும். ஃபிட்ஸ் வராமல் தடுக்கும். ஒருத்தருக்கு மேஜராக அட்டாக் வருது, இல்லை ஒரு அதிர்ச்சியை கேட்டு விழுந்துட்டாங்க, மூர்ச்சி ஆகிட்டாங்க, கண்ணு திறக்க மாட்டுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் கவுளி கொடுத்துட்டே இருந்தால் உங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் எமர்ஜென்சியில் சேர்த்துடலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான உயிரடங்கல் இந்த கவுளி அடங்கல்னு சொல்கிறது. நீங்கள் இப்படி தனியாக பிடிக்கவே வேணாம். நீங்கள் 40 சுற்றி இப்படி வைக்கிறீங்களா, நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதிலே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இங்கே தான் இது விறுவிறுப்பு தெரியும். இந்த சமான முத்திரை வைக்கும்போது கவுளி அடங்கல் வேலை செய்யும். வர்மத்தில் நடுக்கு வர்மம் சொல்லுவாங்க. இந்த நடுவரல் முட்டி இருக்குல்ல, இந்த நடுவரல் முட்டிலேருந்து 2 விரல் மேலே வச்சுன்னு போனீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் நடுவரல் முட்டி. இதுலேருந்து 2 விரல் வச்சுன்னா அந்த ரேகைக்கு மேலே வரும். இப்படி தள்ளுவாங்க. இந்த நடுக்கு வர்மம் எதுக்குன்னா, பார்க்கின்சஸ், நமக்கு கை உதறல் இருக்குது. வயசானா சிலருக்குலாம் இப்படி உதறும், கொஞ்சம் கை நடுக்கம் இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சில பிள்ளைங்க நர்வ்ஸ் வீக்னஸாக இருக்கவங்களுக்கு உதறும். அவங்களுக்குலாம் இந்த நடுக்கு வர்மம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஃபிட்ஸ் நடுக்கு வர்மம் எப்படி கொடுப்பாங்கன்னா, கை எப்படி மூட சொல்லிட்டு மேல் நோக்கி தள்ளணும். பாருங்க, நம்ம வீட்லேயே வயசானவங்க இருக்கங்க, நடுக்கு வருமானா நடுங்கலனோட பரவாயில்ல, உடம்பு முழுக்க நடம்பெல்லாம் தளர்ச்சியாக இருக்குது, உடல் நமக்கு ஒரு பொருளை பிடிக்க முடியல, அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுங்க? பாருங்க, இந்த நடுவரல் இருக்கு இல்லையா, இங்கேருந்து 2 விரல் இப்படி நீங்களே மெஷர் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு எந்த இடம் வருதோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, பேனாவில் ஒரு கோடு இப்படி போட்டுங்க. அடையாளம் ஒரு இதை நீங்கள் மெஷர் பண்ண வேண்டாம். என்ன, அந்த கோடு போட்டுக்கிட்டு அந்த இடத்துல இந்த கட்டை வந்து கோடு இருக்குல்ல, கிரீஸ், இந்த ரேகையை வச்சு தள்ளணும். இந்த பாருங்க, மூடு இப்படி வச்சுக்கிட்டு அந்த பேனாவில் பஞ்ச் பண்ண இடத்துல இந்த நடு ரேகை இப்படி வச்சுக்கிட்டு கீழே 4 விரல பிடிச்சிட்டு அந்த மசில் மட்டும் இப்படி மேலே தூக்கணும். மேலே தூக்கி தள்ளணும். நான் வேறு எதுவும் டச் பண்ணல. பாருங்கள், 30 செகண்ட் இப்படி தூக்கிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட நடுக்கம் இருக்குதோ எல்லாமே கண்ட்ரோல். பார்க்கின்சன்ஸ் உடம்பே உதிரும். புதுசாக அதில் பார்த்தா தலையாட்டுவாங்க. ஸ்ட்ரோக் வந்தவங்க இருக்காங்க, ஸ்ட்ரோக் வந்தவங்க, இழுத்துட்டு போனவங்க, பேரலிசிஸ் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இது எல்லாருக்கும் சரியா. நமக்கே
நமக்கு இதை பண்ணி கொடுத்துக்கிட்டோம், நமக்கு இது பண்ணிட்டாலே இப்போ நமக்கு லைஃப் லாங் நீங்க இப்படி நமக்கு வச்சு வந்து பாருங்க, வராது. உங்களுக்கு இது வச்சிங்கனாலே கை ஃபுல்லா விறுவிறுப்பு தெரியும், நல்ல ஒரு எனர்ஜி போகிறது தெரியும் கையில். இப்போ இந்த முத்திரை வந்து அவ்வளோ அற்புதமான முத்திரை, முகுல முத்திரை. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கைகள் சுற்றுறோம். அப்படி சுற்றும் போது காதை ஒட்டி சுற்றணும். நிறைய பேர் இப்படியே சுற்றுறோம், கை தூக்க முடியலன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், காதை ஒட்டி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணோம். இந்த காதை ஒட்டி வரும்போது உங்கள் கை எங்கே தொடுது பாருங்கள். இந்த இடம் இப்போ வந்து முதல்ல சொன்னது கை பயிற்சி பண்ணும்போது சுண்ணாம்பு காலம், இப்போ அப்படியே மாறும். இப்போ பாருங்கள், இப்படி போங்க, இப்போ உங்கள் கை எங்கே ஃப்ரிக்ஷன் ஆகுது பாருங்கள். இப்படி எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் கை எந்த இடத்துல டச் ஆகுது பாருங்கள். இப்போ உங்கள் கையில் இந்த இடத்துல டச் ஆகும், கரெக்டாக இந்த இடத்துல டச் ஆகும். கை நீட்டுங்க தம்பி, ஷர்ட்டை கொஞ்சம் மடிச்சு விடுங்க. மடிச்சு விடுமா, நேரம் இல்லை அப்படின்னு இல்லை, மடிச்சு விடுங்க, நல்லா மடிச்சு விடுங்க. ரைட். ஏன் வந்து இந்த 40 சுற்றும் பொழுதும் கை மேலே போகும் பொழுதும் கீழே வரும் பொழுதும் காதுகிட்ட இப்படி டச் ஆகணும், இப்படி டச் ஆகணும். கீழே வரும் பொழுது இந்த ஆம்ஃபோல்டு பகுதியை உராய்ச்சிட்டு வரணும். கீழேருந்து போகும்போதும் சரி, மேலே வரும்போதும் சரி. இப்பவும் பண்ணணும், இப்படியும் பண்ணணும். 2 இடத்துலையுமே இங்கேயும் டச் ஆகணும், இங்கேயும் டச் ஆகணும். ஏன்னா இந்த பாருங்க, இது நீங்கள் இந்த கை மட்டும் நேரம், இந்த இடத்துக்கு பேர் கிராயல் வர்மம்னு பேர். இந்த பாருங்க, இந்த இடம் தான் கேன்சர் பேஷண்ட்ஸ். யாரோ நம்ம கேன்சர் பற்றி பேசியிருந்தோம் பிரேக்கில். அது பாருங்க, இதோ இந்த இடம் தான் கிராயல் வர்மம். இதோ இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். இந்த இடம் ஒரு செதை தொங்கும், நம்ம நீட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செதை மாதிரி தொங்கும் பாருங்க. இந்த இடத்துல, இந்த இடத்துக்கு பேர் தான் வந்து கிராயல் வர்மம் அப்படின்னு பேர். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல எனி டைப் ஆஃப் பிளட் கேன்சர், மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், லங்ஸ் கேன்சர், ஆனஸ் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர், த்ரோட் பைப் கேன்சர், மவுத் கேன்சர், சில பேர் கேன்சர், எனி டைப் ஆஃப் கேன்சர் நம்ம உடம்புல இருந்ததுன்னா கேன்சர் செல்லை கண்ட்ரோல் பண்ணுற வர்மா பாயிண்ட் தான் இது. இதுக்கு பேர் கிராயல் வர்மம் அப்படின்னு பேர். நாங்கள் வந்து ஜென்ரலாக நாங்களே சொல்லுவோம், தினமும் நீங்கள் குளிக்கும் பொழுதே இந்த இடத்தெல்லாம் வந்து நீங்களே ஒரு முறை என்ன பண்ணணும், ஒரு டச் நம்ம என்ன பண்ணணும் கொடுத்து வந்து பாருங்கள். 3 விரல், இப்போ நான் சொன்னேன் இல்லையா இம்பார்ட்டண்ட்டு, இப்போ ஆள்காட்டி விரலும் சேர்த்து வருது பார்த்தீங்களா, இந்த பாருங்கள், இந்த 3 விரலை இப்படி வச்சுக்கணும். நல்லா ஒரு அழுத்தி வெளிப்பக்கமாக தள்ளணும், இந்த பக்கமாக தள்ளணும். 1 2 3, 2 கைக்கும் கொடுத்துக்கணும். 2 கையிலுமே இருக்குது இந்த கிராயல் வர்மம். இது நீங்கள் தனியாக கொடுக்க நான் 40 சுற்று நீங்கள் நம்ம காதை தட்டினா மாதிரி நீங்கள் சுற்றினீங்கனாலே ஆக்டிவேட் ஆகிடும். இதை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு லைஃப் லாங் நமக்கு பிளட் ரிலேட்டட் கேன்சர்ஸ் நமக்கு உடம்புல வராது. உங்கள் விதியில் இருந்ததுன்னா கூட விதியை மதியால் வெல்லக்கூடிய பயிற்சி இந்த பயிற்சி, புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறது. நம்ம நல்லா என்ன பண்ணணும், நான் இதை சொல்லிட்டேன்றதுக்கோசரம் உங்களுக்கு பண்ணலன்னு சொல்லிட்டுக்கிறோம், தலையை சாய்க்காம இப்படி பண்ணவும் கூடாது. அதையும் சொல்லி தலையை சாய்க்காம செய்யணும். ஏன்னா இது எப்போ ஒன்று வரப்போகிறத நினச்சி இப்போ பண்ணிவிட்டு கழுத்து சுளுக்கு பிடிச்சிட்டு இல்லாத ஒன்று வர வச்சுக்காதீங்க. நீங்கள் தலை நேராக தான் இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா அப்படி ப்ராக்டிஸ் பண்ண அது உங்களுக்கு இது வந்து காது ஓரமாக அதை டச் பண்ணுறது உங்களுக்கு வந்து வந்துடும். மேலே போகிறது வந்து இந்த கிராயல் வந்து பிளட் கேன்சருக்கு. கீழே வருது பாருங்கள், கீழே வர்றது மெயினாக எதுக்குன்னு பார்க்கலாம். கீழே எதுக்கு சுற்றுறோம்னா இந்த அக்களோட சென்டர் ஒரு கோடு தெரியும், எல்லாருக்குமே இருக்கும், லேடிஸ் ஜென்ட்ஸ். இதுக்கு பேர் கைக்கூட்டு காலம்னு பேர். அங்கேருந்து ஒரு 4 விரல் கீழே பார்த்தீங்கன்னா உள்குத்து வர்மம்னு இருக்குது, அங்கேருந்து உள்புத்து வர்மம்னு இருக்குது. கரெக்டாக இந்த ரிப்பு இப்படி முடியும். இந்த இடத்துல இருந்து பிரேதாரை வர்மம்னு இருக்குது. 4 வர்மம், கைக்கூட்டு காலம், உள்குத்து வர்மம், உள்புத்து வர்மம், பிரேதாரை வர்மம். நீங்கள் நல்ல கையை இப்படி ஒலாசி சுற்றும் போது என்ன ஆகுன்னா, பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வராது. பிரெஸ்ட் கேன்சர் இன்னைக்கு நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு கூட லம்ஸ் மாதிரி கொழுப்பு கட்டி மாதிரிலாம் பிரெஸ்ட்டில் வருதுங்க. இந்த பயிற்சி உங்களுக்கு இப்போ இருந்தே சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா பிரெஸ்ட் ரிலேட்டட் கேன்சர் வராது, லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. அவங்களுக்கு குழந்தைக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் குழந்தை பிறந்ததுன்னா ஃபீடிங்குக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். ஆண்களுக்கு லங்ஸ் கேன்சர் ரொம்ப ரேர் வர்றது, சுருங்கிடும். இல்லை லங்ஸ் சுருங்கிடுதுன்றாங்க. இப்போ கொரோனாவில் என்ன சொன்னாங்க, லங்ஸ் சுருங்கிடுச்சு. அதெல்லாம் நிறைய பேருக்கு அந்த லங்ஸை நல்லா விரிவடைய செய்யக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் இந்த கைக்கூட்டு காலம், உள்புத்து வர்மம், உள்புத்து வர்மம்லாம். இந்த கைக்கூட்டு காலம் எது கொடுப்பாங்கன்னா பேராலிசிஸ். இது பண்ணுறவங்களுக்கு பேராலிசிஸ் வராது. நம்ம பிரெஸ்ட் கேன்சர்னு சொல்கிறோம், பிரெஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணும்போது அதோட ரூட் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும், முன்னாடி கிடையாது ரூட்டு. நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்கள்.
பிரஸ்ட் கேன்சரோட ரூட்டு பின்பக்கம் இந்த ஷோல்டர், இந்த 2 இடத்துக்கு பேர் வந்து சிப்பி வர்மம்னு பேர். நீங்கள் சட்டையை காட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்ம கடல் சிப்பி மாதிரி இருக்கும், அதனால இதுக்கு சிப்பி வர்மம்னு பேர். இந்த இடத்துல தான் ரூட் இருக்கும். இது வரைக்கும் குடஞ்சி எடுத்து இங்கே தான் டியூப் வச்சு விடுவாங்க கேன்சர் வந்தவங்களுக்கு. இது வழியாக அந்த சில தண்ணிலாம் வெளியில், அந்த கெட்ட தண்ணிலாம் வெளியில் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் நல்லா இந்த ரூட்டு நல்லா இப்படி சுற்றினீங்கன்னா இந்த மசில்ஸோட மூமெண்ட்டு நமக்கே தெரியும். இந்த மசில்ஸ் மூமெண்ட் பாருங்கள் எப்படி போகுது, நல்லா ஆக்டிவேட் ஆகும்போது அங்கே லிம் நோட்ஸ் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் உங்களுக்கு கேன்சர் இல்லாமல் இருக்கும். இதில் காட்டுறது பாருங்க, இந்த நடுவு படத்தை பாருங்க, டாட் டாட்டாக காமிச்சிருக்குங்களா, ஃபோல்டரில் பாருங்க. இது பேர் நிணநீர் ஓட்டம்னு பேர். இது ஒரு உடம்பு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கோம், லிம்பு நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லிம் நோட்ஸ் என்ன பண்ணணும்னா அப்படியே நிற்கும், ஸ்டாக்னட் ஆகி இந்த மாதிரி அசையாமல் அப்படியே கையை வச்சுதோன்னா அது நிற்கும். நெறி கட்டி வலிக்குதுன்னு, நெறி கட்டி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆண்கள் பெண்கள். அப்போ நின்றுடுச்சுன்னா அந்த லிம்பு நீர்னா, இப்போ அந்த லிம் நோட்ஸ் இருக்க நீர் என்ன பண்ணோன்னா டெட் செல்ஸ் எல்லாம் கூட்டு டியூமராக மாற்றும். அதுதான் பிரஸ்ட் கேன்சராக வர்றது. ஆண்களுக்கு லங்ஸ் கேன்சர், லங்ஸ் சுருங்கி போகிறதுக்குலாம் காரணம். அப்போ நல்லா கையை ரொட்டேட் பண்ணும்போது இது ஜாயின்ஸ்க்கு மட்டும் இல்லை, அடுத்தது போங்க, இந்த நிணநீர் ஓட்டத்தை சரி செய்யுது. இன்னொரு ஸ்டெப் போங்க, இன்னொன்று போங்க, இன்னொன்று போங்க, இல்லை ஒரு நிமிஷம், இன்னொன்று போங்க, இன்னொன்று போங்க, இன்னொன்று போங்க. பாருங்க, இப்போ நீங்கள் ரொட்டேஷன் கொடுத்த உடனே அங்கே தேங்கி இருந்த நிணநீர்லாம் என்ன ஆகுது, இப்போ ஃபுல்லாக ஓட ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இதை பாருங்க, அதுக்கு தான் இந்த இப்போ அப்படியே பின்னாடி வாங்க, பின்னாடி இப்போ திருப்பி ஃப்ரெண்ட் அங்கே போயிடுங்க. அங்கே இன்னொன்று பாருங்க, இந்த இடம் கவுளி. ரைட், நம்ம கவுளி சொன்ன பார்த்தீங்களா, அது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த சென்டர். இந்த பள்ளத்தை தான் நம்ம அழுத்தினோம். இது வந்து அனாட்டமிக்கல் பிரகாரம், இது சயின்ஸ் பிரகாரம். இது முதல்ல அந்த இடம் பிரகாரம். இந்த இடத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்க, இந்த பள்ளம் இருக்கு இல்லையா, அனாட்டமி எம்பிபிஎஸ்ல இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸ் எல்லாம், இந்த இடத்துக்கு பள்ளத்துக்கு பேர் வந்து ரேடியல் ஆர்டரி அப்படின்னு பேர். இந்த ரேடியல் ஆர்டரி என்னன்னா உங்களுக்கு கை கால் விழுந்து போகிறது, அதுக்கப்புறம் ரைட்டர்ஸ் கிராம்ப்னு சொல்லுவாங்க, எழுதிட்டே இருக்கிறவங்க, எல்லாத்துக்கும் மவுஸ் கீபேட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கை அப்படியே நின்றுடுற மாதிரி இருக்கும். இந்த விரல்லாம் மதப்பு மறுத்து போகுது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் இந்த முத்திரை வச்சு சுற்றினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, ஜாயின்ஸு நம்ம உடம்புல வந்து மொத்தம் 360 ஜாயின்ஸ் இருக்குது. அந்த 360 ஜாயின்ஸில் 6 பால் ஜாயிண்ட் ரொம்ப முக்கியம். 2 ஷோல்டர் ஜாயிண்ட்டு, ஹிப் ஜாயிண்ட்டு, நீ ஜாயிண்ட்டு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது இதுக்கு முன்னாடி ஸ்லைடு, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, யூனிவர்சல் பால் ஜாயின்ட்ஸ் சொல்லுவாங்க. பெரிய பால் அண்ட் சாக்கெட் ஜாயின்ட்ஸ் பாருங்க, இது வந்து சாக்கெட்டு, இது ஷோல்டர் சாக்கெட்டு, இது பால், இந்த கை போய் சேர்றது பால். இப்போ இது நீங்கள் நல்லா ரொட்டேட் பண்ண என்ன ஆகும்னா, இந்த ஒயிட்டாக இருக்குல்ல, இதுதான் லூப்ரிகேஷன். இந்த இடத்துல எண்ணெய் பச லூப்ரிகேட் ஆகி உங்களுக்கு வந்துனே இருக்கும். எப்பயுமே எலும்பு தேயாது. ஒரு அம்மா கூட கேட்டாங்க, முட்டி ஆப்ரேஷன், எலும்பு நம்ம இடத்துல போய் கொளுத்துனா கூட எலும்பு பஸ்பமாகாது, அப்படியே தான் இருக்கும். அதனால தான் அஸ்தி கரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சதை நரம்புலாம் எரிஞ்சு சாம்பலாக போகும். எலும்பு என்ன ஆகும்னா, இந்த டிஸ்க்கு தேஞ்சு போச்சுன்னா ஒரு எலும்போட ஒரு எலும்பு எப்போ ஒராயுதோ அப்போ தான் தேயும். அப்போ 2